டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது. மோஸ்ட்லி நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கனாலுமே டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் எசென்ஷியல் ஸ்கில். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொப்போசலை ரெடி பண்ணாலும், இல்லை கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணனாலும், இல்லை கேம்பெயினை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எவ்ரி திங் வில் பி ஈஸி. டேட்டான்றது ஒன்றும் பெருசாக காம்ப்ளிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கோம். அந்த கேம்பெயின்லேருந்து நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், என்ன அவுட்கம் வந்திருக்கு, அண்ட் அந்த அவுட்கம்மை காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, இது தெரிஞ்சால் போதும். ஓகே, இப்போ நம்ம லைவ் கேம்பெயின் ரிப்போர்ட் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் 30 டேஸோட ரிப்போர்ட். அண்ட் லாஸ்ட் 30 டேஸில் வி ஹாவ் ஸ்பெண்ட் அரௌண்ட் 6,20,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். லிமிட்டட் பை பட்ஜெட்னு சொல்லி ஒரு ரெட் கலர் அலர்ட் மாதிரி இருக்குது. இது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கிளைண்டோட பட்ஜெட் ரெக்குவயர்மெண்ட் என்னமோ அதுக்கு தான் நம்மளால் கேம்பெயின் ரன் பண்ண முடியும். ஆப்டிமைசேஷன் ஸ்கோர் நம்ம கேம்பெயினுக்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. 95, 96, 97, 95 அப்சல்யூட்லி ஃபைன். இப்போ ஆக்டிவாக இருக்கிறது எல்லாமே சர்ச் கேம்பெயின் தான். பிகாஸ் இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்ச் கேம்பெயின்லேருந்து வர லீடை அவங்களால ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியுது. ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். இம்ப்ரெஷன்ன்றது நம்பர் ஆஃப் டைம் ஆட் டிஸ்பிளேடு. இன்ட்ராக்ஷன்றது எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க ஆடில். சர்ச் கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் கிளிக்கு தான் இன்ட்ராக்ஷன். அண்ட் இன்ட்ராக்ஷன் ரேட் இஸ் நத்திங் பட் CTR, கிளிக்ஸ் பை இம்ப்ரெஷன் இன்டூ 100. 1000 டைம் ஆட் அப்பியர் ஆகிருக்கு, அதில் 100 டைம் ஆடு கிளிக்ஸ் வந்திருக்கு. நவ் 100 by 1000 into 100, 10% CTR. ஆவரேஜ் காஸ்ட்ன்றது ஒரு கிளிக்குக்கு ஆவரேஜாக நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோன்றது. காஸ்ட் ஈச் கேம்பெயினுக்கு லாஸ்ட் 30 டேஸில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டேட்டாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக இதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். சர்ச் இம்ப்ரெஷன் ஷேர், சர்ச் அப்சல்யூட் டாப்பில் இம்ப்ரெஷன் ஷேர் எவ்வளோ இருக்குது, சர்ச்சோட டாப் இம்ப்ரெஷன் ஷேர் எவ்வளோ இருக்குது. ஸோ இதுதான் அந்த டேட்டா. சர்ச் இம்ப்ரெஷன் ஷேர்ன்றது ஓவராலாக நம்மளோட ஆடு எவ்வளோ இம்ப்ரெஷன் ஷேர் பண்ணியிருக்கு. அண்ட் செகண்ட் அப்சல்யூட் டாப்பில் கம்பேர் காம்படிட்டர் நம்மளோட ஆடு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்பியர் ஆகிருக்கு. அதே மாதிரி சர்ச் டாப்லேயும் கம்பேர் காம்படிட்டர் நம்மளோட ஆடு எவ்வளோ டைம் அப்பியர் ஆகிருக்கு. இது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸை நம்மளால் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அண்ட் பிட் ஸ்ட்ராட்டஜி டைப், அதில் 2 ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று CPC, இன்னொன்று டார்கெட் CPA. இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ, நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்றது. பட் இனிஷியலி நீங்கள் சர்ச் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக CPCயில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நீங்கள் CPAக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே கன்வர்ஷன் வேல்யூ அப்பியர் ஆகுது. இது ஏன்னா கன்வர்ஷன் செட்டப் பண்ணும்போது நான் வேல்யூ சும்மா டம்மியாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இங்கே அப்பியர் ஆகுது. தென் ஓவராலாக நமக்கு எவ்வளோ கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது கூகுளோட டிஃபால்ட் டேஷ்போர்ட் டேட்டா கிடையாது. நான் சில காலமை மேனுவலாக ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ எப்படி டேபிளை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு தேவையான காலமை ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலான்றது பார்ப்போமா. அசட் செக்ஷன் வந்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் டேட்டாவை நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, எல்லாத்தையுமே. ரிப்போர்ட் செக்ஷன் போகும். இந்த செக்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். மெயின்லி நான் இதை யூஸ் பண்ணுறது கால் ரிப்போர்ட்ஸை பார்க்குறதுக்கு.
கிளிக் கஸ்டம், டேபிள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு தேவையான மெட்ரிக்ஸை ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் கால்ஸை டியூரேஷன் வைஸ் ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ ஹை டு லோ கொடுக்குறேன். நவ் கேம்பெயின் நேம் இருக்குது, எந்த டேட்டில் என்ன டைமில் கால் ஸ்டார்ட் ஆகிருக்குன்ற டேட்டா நம்மகிட்ட இருக்குது, அண்ட் அந்த பர்டிகுலர் கால் எவ்வளோ டியூரேஷன் போயிருக்குன்ற டேட்டாவும் நம்மகிட்ட இருக்குது. நவ் ரிப்போர்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிங்க. ஸோ தட் எப்போ உங்களுக்கு வேணாலும் அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நான் கீவேர்ட் செக்ஷன் போவோம். சர்ச் கீவேர்ட்ஸ்ன்றது நம்ம கொடுத்துருக்க கீவேர்ட் லிஸ்ட். அதனுடைய டேட்டாஸை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு, இம்ப்ரெஷன் வந்திருக்கு, சிடிஆர், ஆவரேஜ் சிபிசி, காஸ்ட் அண்ட் குவாலிட்டி ஸ்கோர் என்ன, ஈச் கீவேர்டுக்கு எவ்வளோ கன்வர்ஷன் வந்திருக்கு, அண்டு ஒவ்வொன்றுத்துக்கும் காஸ்ட் பர் கன்வர்ஷன் என்ன, எல்லா டேட்டாவும் நீங்கள் பார்க்க முடியும். சர்ச் டேர்ம் ரிப்போர்ட், இது ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். இதுதான் நம்ம கேம்பெயின் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்ச் டேர்ம் ரிப்போர்ட்னால் என்னென்னா, நம்மளோட ஆடு என்னென்ன சர்ச் டேர்ம், விச் மீன்ஸ் என்னென்ன கீவேர்டுக்கு அப்பியர் ஆகிருக்கு. நம்ம ஒரு சில செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்போம், இந்த கீவேர்டுக்கு ஆட் அப்பியர் ஆகணும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சில கீவேர்ட்ஸுக்கு ஆட் அப்பியர் ஆகும். ஸோ ஓவராலாக உங்களோட ஆடு எந்தெந்த கீவேர்டுக்கு அப்பியர் ஆகிருக்கு கூகுள் சர்ச்சில் அப்படின்ற டேட்டாவை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இந்த டேட்டாவை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் திங் ப்ராப்பரான கீவேர்டுக்கு ஆட் அப்பியர் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். இன்கேஸ் உங்களோட ஆடு நிறைய இரலவென்ட் கீவேர்டுக்கு அப்பியர் ஆச்சுன்னா அந்த கீவேர்டை எடுத்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸில் அப்டேட் பண்ணணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய ட்ரைனிங் இன்ஸ்டியூட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ட்ரைனிங்கு மட்டும்தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைன் கோச்சிங் நான் கொடுக்கல. ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் பெங்களூர் சர்ச் பண்ணி என்னோட ஆட் அப்பியர் ஆச்சு அப்படின்னா அது இரலவென்ட். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, அந்த பெங்களூர்ன்ற கீவேர்டை நெகட்டிவ் கீவேர்டில் போடணும். ஸோ ரேடியஸ் அண்ட் டார்கெட்டிங் லொக்கேஷன் என்னமோ கரெக்டு தான். பட் அந்த லொக்கேஷனில் இருக்கிற ஒரு பர்சன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் பெங்களூர், மேபி அவங்க பெங்களூரில் ஜாப் கிடச்சிருக்கலாம், அங்கேயே லேர்ன் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கலாம். பண்ணிட்டுருக்கு பெங்களூரில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நம்மளோட ஆட் அப்பியர் ஆகுதுன்றது இரலவென்ட் கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த பெங்களூர்ன்ற கீவேர்டை நெகட்டிவ் கீவேர்டில் ஆட் பண்ணணும். நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கேம்பெயினுக்கும் போயிட்டு சேம் நெகட்டிவ் கீவேர்ட்ஸை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் நீங்கள் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை நீங்கள் எத்தனை கேம்பெயினுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்.